ஈரானிய கப்பல அமெரிக்காவினுடைய விமானங்கள் தாக்க முயற்சி செய்து ஹோர்முஸ் ஜலசந்தியில. அப்படி தாக்க முயற்சி செய்கிற அந்த நேரத்துல, ஈரானினுடைய நேவிய சேர்ந்த கப்பற்படையைச் சேர்ந்த அந்த அந்த பீரங்கிகளை வைத்து, ஏவுகணைகளை வைத்து அவர்கள் வந்து அந்த 2 விமானங்களையும் ஈரானுடைய நேவி சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. ஜெட் விமானங்களை என்ற அந்த செய்தி சொல்லும் பொழுது, இது எதை நிரூபிக்குன்னு கேட்டீங்கன்னா, ஈரான் அந்த ஹோர்முஸ் அந்த நீரிணையில தன்னுடைய பலம் சிறிதளவும் குறையவில்லை. நான் வலுவாகத்தான் இருக்கிறேன் என்பதை உலகத்திற்கும், அமெரிக்காவுக்கும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற செய்தியை முதல் செய்தியாக பார்க்கிறோம். அதாவது ஈரான் விதித்துள்ள அந்த விதிகள் என்ன விதி? இமெயில்ல வந்து எந்த கப்பல் வரப்போகுதுன்னு முன்னக்கூட்டி சொல்லணும், எவ்வளவு எண்ணெய் இருக்குன்னு சொல்லணும், யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லணும். அதை வந்து ஈரானுடைய அரசாங்கத்திற்கு அந்த அவங்க வச்சிருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் அனுப்பி, அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கப்பலுக்கு $2 மில்லியன், அதாவது இப்போ வந்து யுவான்லயோ அல்லது அவங்களுடைய அந்த பணத்திலயோ, ஈரானுடைய பணத்திலயோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா? இதுதான் அந்த விதி. அந்த விதியை சற்றும் என்ன சொல்றது, அதை மதிக்காமல் அதை அலட்சியப்படுத்தி விட்டு பிரான்ஸுடைய ஒரு கப்பல் வந்து கடக்க முயற்சி பண்ணியிருக்கு. அதில் எவ்வளவுன்னா 4,50,000 பேரல் கச்சா எண்ணெய் இருக்கு. அந்த கப்பலை உடனடியாக ஈரான் கைது செஞ்சுட்டு, அந்த கப்பலை என்ன செஞ்சுட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்தாச்சு. ஈரானுங்க பிரான்ஸுக்கு இது பெரிய பலத்த அடி. அமெரிக்காவில் அன்னா காஸ்பனன் என்கின்ற ஒரு ஊடகவியலாளர், அந்த அம்மா வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆனவங்க, கொஞ்சம் துணிஞ்சு செய்தி சொல்லக்கூடியவங்க, அரசாங்கம் என்ன நினைக்கிறதுங்கிறத பற்றியெல்லாம் கவலைப்படாமல் செய்தி சொல்லக்கூடியவங்க. அவங்க ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க பாருங்க. என்ன செய்தின்னு சொன்னால், மக்களுடைய போராட்டம் நடந்ததாக சொல்லப்பட்டு அந்த ஈரான் அரசு அந்த மக்களை ஒடுக்குவதாக சொல்லி இங்கேயும் பல்வேறு ஜனநாயக சக்திகள் எல்லாம் ஆம் ஈரான் மக்களை ஒடுக்குறதுன்னு சொல்லி குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல. போராட்டத்தை நடத்த காரணம் அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த போரை நடத்துறதற்கு அதாவது ட்ரம்ப் குண்டு போடுவதற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேலுடைய உளவு அமைப்பான மொசாத் தான் காரணம் என்று யார் சொல்றா? வேற யாரும் சொல்லல, இஸ்ரேல்காரன் சொல்றான்.